சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வணக்கிக்கலாம். 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கரண்டி தயிர் ஊற்றிக்கலாங்க. நல்லா தயிரையும் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அரை கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதையும் போட்டு எண்ணெயில் போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே நல்லா மசாலா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒரு கலரி விட்டுக்கலாம். சிக்கனும் நல்லா இப்போ வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றி இறக்கி வச்சிடலாங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.